இன்றைக்கு நம்முடைய 100 நாட்கள்ல 1,00,000 கோடி வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. வரவேற்கிறோம், மனதால வரவேற்கிறோம். ஆனா எந்தெந்த நிறுவனங்கள் என்று எல்லாத்துக்கும் வெள்ள அறிக்கை நீங்க கொடுப்பீங்க. வெள்ள அறிக்கைன்னு சொன்ன உடனே தான் உங்களுக்கு பிடிக்கும். இதையும் ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தெளிவாக தெரிந்துவிடும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்திருக்கு, யார் ஆட்சி காலத்துல என்பதை. பல்வேறு கருத்துக்கள் இதுல எழாது. அந்த ஒரு நிமிஷம் எக்ஸ்டென்ஷன் எங்க போய் முடியுது பாத்தீங்களா? பேசுங்க பேசுங்க. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய பதிலுரையில் டீட்டெயிலாக என்னென்ன கம்பெனி வந்திருக்கு, எந்தெந்த பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்துக்கு வந்திருக்கா, சென்னையில் வந்திருக்கா, காஞ்சிபுரம்ல வந்திருக்கா, டீட்டெயிலாக நான் பதிலுரையில் சொல்லுவேன். அப்போ கேட்டுக்கோங்க. அண்மைக்கு உறுப்பினர் நன்றி சொல்லி முடிச்சிட்டேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அடுத்தது இப்ப பரந்தூர் விமான நிலையம் சொன்னீங்க. பரந்தூர் விமான நிலைய விவசாயிகள் பக்கம் நாங்க நிற்போம்னு சொன்னீங்க. பரந்தூர் விவசாயிகளை விட அதிக அடக்குமுறையை உள்ளாக்கப்பட்டவர்கள் மேல்மா சிப்காட் விவசாயிகள். ஏன்னா குண்டார் சட்டம் போட்டோம் என்று நம்ம கடந்த ஆட்சி காலத்தில் குண்டார் சட்டம் போடப்பட்டது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர்கள். குண்டார் சட்டம் மட்டும் போடல, அவங்க மேல அவர்களை ஒருத்தரையும் தனித்தனி சிறையில் அடைச்சாங்க. மதுரை சிறையில் ஒருத்தர், கோயம்புத்தூர் சிறையில் ஒருத்தர், பாளையங்கோட்டை சிறையில் ஒருத்தர், ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகளை கொண்டு போய் அடைப்பாங்க பாருங்க. மறுபடியும் அப்படி ஒரு அடக்குமுறைகளை சந்தித்த அவர்களுக்கு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க கைவிடுவீர்கள் என்று சொன்னீர்களோ, அதே போல் சிப்காட், இந்த மேல்மா சிப்காட் என்ற விரிவாக்க திட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மிக விரைவில் அந்த சிப்காட் திட்டத்தை கைவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொள்கை விளக்க குறிப்பில் டைடல் பார்க்கை பொறுத்து தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அதுலயும் ஒரு வெள்ள அறிக்கை நாங்க கேட்கிறோம். டைடல் பார்க்ல ஆக்கியபன்சி எவ்வளவு இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் நியோ டைடல் பார்க் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சென்னையிலேயே டைடல் பார்க் பாதி இடம் காலி. ஆன்மீக உறுப்பினர் நீங்க வேணும்னு நீங்க பண்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இல்ல நீங்க நிறைய வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லையே, பொதுக்கூட்டமா அது. அடுத்தவங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்காதீங்க. நன்றி சொல்லி முடிங்க. நீங்க கிளாரிபிகேஷன்ல உங்களுக்கு டைம் தரேன். இன்னும் 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? இடையில நீங்க பேசுங்க. முடிச்சிட்டேன். அது மட்டும் தான் கடைசியா ஒண்ணு மட்டும் வரேன். ஏன்னா டைடல் பார்க்கை பொறுத்து ஒரு மிக நீண்ட விவாதம் தேவை. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட்டை தவிர மற்ற விஷயம் தான் நிறைய பேசுறீங்க. வாங்க சீக்கிரம். கொள்கை விளக்க குறிப்புல கொடுத்திருக்கிறதாங்க சப்ஜெக்ட். கொள்கை விளக்க குறிப்புல சிறப்பா செயல்படுது. அதுல இருக்குது. அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு தான் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதையே எடுத்து படிச்சா என்ன அர்த்தம்? டக்குன்னு முடிங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்ன அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் விவாதம் செய்யறதா எதிர்கட்சிகளோட வேலை. பாராட்டுறது எதிர்கட்சிகளோட வேலை இல்ல. நான் கேட்பது என்ன, சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நீங்க சந்தோஷம். ஆனா பாதி டைட்டில் பார்க் காலியா இருக்கு. அது காலியா இருக்கின்ற அக்கா ஒரு 2 நிமிஷம் இருங்க. தொழில்துறை அமைச்சர் மைக்ரோ டெக் பார்க் குறித்தும் நான் என்னோட பதிலுரையில் டீட்டெயில்டா அவங்க முன்னாடி முந்தைய அரசு என்னென்ன பண்ணுச்சு, அதில் ஆக்குபென்சி எவ்வளோ இருக்கு, டீட்டெயில்டு நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். பதிலுரைக்காக கொஞ்சம் வெயிட். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க பதிலுரை இன்னைக்கு இருக்குது. கொஞ்சம் பொறுமை காமிச்சு நீங்க இங்க வெயிட் பண்ணி நாளை கூட அதை நீங்க பாயிண்ட மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்க, டக்குன்னு பேசி முடிங்க. பேரவை துணைத் தலைவர், நாங்க கேட்ட பிறகு அவங்க பதில் சொல்றது தான் நல்ல விஷயம். இப்ப ஆரோக்கியமான விஷயம். நான் கேட்ட அவங்க பதில் சொல்றேன்னு இருக்காங்க, சந்தோஷம். நாங்க அதோட அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறேன். அதே போல் ஐடி துறையை பொறுத்தவரை, ஐடி துறையில கடந்த சில நாட்களாக அந்த சர்வர் டவுன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு குறிப்பாக சொல்றாங்கன்னு சொன்னா, இதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூட மஹேந்திரா, அந்த சாஃப்ட்வேர் மஹேந்திரா நிறுவனமா, அதற்கு சாஃப்ட்வேர் ஒப்பந்தம் எடுக்கப்பட்டதாகவும், அதற்கு தமிழக அரசிடம் இருந்து நிலுவைத் தொகை செல்லாத காரணத்தினால இவங்க டிஜிட்டலைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த நிறுவனத்தை கூட நாம் இன்னும் செம்மைப்படுத்தினால் பிரைவேட்டுக்கு ஈக்குவலாக அந்த செட்டப் பாக்ஸஸ் எல்லாம் நம்ம கொடுத்து தரமான கேபிள் விஷனை அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்தால் அதுலயே நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். இறுதியாக ஒண்ணுதான், நம்முடைய ஜெயங்கொண்டம் பகுதியை பொறுத்தவரை தருமபுரி சிப்காட்டிற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி தருமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் பகுதியில் 33,000 ஹெக்டேர் முந்திரி விவசாயம் நடைபெறுகிறது. முந்திரி தொழில் பூங்கா வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் அரசு கனிவீடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்று தமிழக அரசு 30ஆம் தேதிக்குள்ள தமிழக அரசு இந்த 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 10 கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களை மூட வேண்டும் என்று சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலமாக நடைபெறுவதை ஏன் மூடுகிறீர்கள்? அதை மூடுவதற்கு என்பது தேவையான விஷயம். செம்மைப்படுத்தி அதை லாபகரமாக கொண்டு வருவதற்காக நம்முடைய அரசு முன்வர வேண்டுமே தவிர அதை மூட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, கடைசியாக இந்த மாநில அரசினுடைய எல்லைகளை கண்காணிப்பதற்கு முடிச்சிட்டேன். அவ்வளவு லாஸ்ட் முடிங்க. நன்றி சொல்லுங்க. இந்த முடிச்சிட்டேன் தலைவரே. கடைசியாக இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் அது குறித்தும் ஒரு டீடைல் ரிப்போர்ட் நீங்க எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அமலாக்கத்துறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் மிகப்பெரிய கேப் இருந்ததை சொன்னோம்.
கவர்மெண்ட்டுடைய பில்லு டூப்ளிகசி பண்ணாங்க, கவர்மெண்ட்டுடைய பில்லு டூப்ளிகசி பண்ணியிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் மறுபடியும் கனிவோடு பரிசீலனை செய்து பார்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிப்பதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டை இங்க கொண்டு வரணும். கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு ஒரு 4 இடத்துல மானிட்டரிங் பண்ற மாதிரி, அதுவும் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரே நேரடியாக எந்தெந்த பார்டர்ல எத்தனை லாரிகள் மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு துணை சபாநாயகர் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இது அறிவிப்புல வரப்போகுது. ஏன் மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் இவ்வளவு நேரம் எனக்கு கனிவோடு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருமை சகோதரர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த கேள்வியை கேட்கணும்னு. இன்னைக்கு தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் தகவல் சொன்ன மாதிரி 10 நிறுவனங்களை அலசி ஆராய்ஞ்சு ஆய்வு செஞ்சோம். மொத்தம் 146 கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இருக்குது. அதில் சரிவர இயங்காமல் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேலே லாஸில் இருந்த நிறுவனத்தை மட்டும்தான் மூடுறதுக்கு உத்தரவிட்டோம். அதுக்கு பதிலாக வெறும் நம்பர் வைஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மாற்று வேறு பக்கம் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பக்கம், வியாபாரம் நடக்கக்கூடிய பக்கம், செயல்பாட்டில் உள்ள பக்கம், அந்த பக்கத்துக்கு திறக்கிறதுக்காக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கு. இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இப்போ புதிதாக 3 இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி 10 நிறுவனத்தில் 4 தான் தமிழ்நாட்டை சேர்ந்தது, மீதி மற்ற மாநிலத்தில் இருக்கிறது. அந்த 4க்கு இப்போ 3 புதிய நிறுவனம் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை அரசு இப்போ ஓப்பன் பண்ணி இருக்குங்கிறத பேரவை தலைவர் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.